அதாவது ஏ இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா u of I j plus 1 இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. b அண்டு டி டேர்ம் இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணி இங்கே சி விட்டுட்டு இ டேர்மை வந்து மைனஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஃபார்மெட். சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக இந்த ஃபார்மெட் வந்து புரியும். ஓகேவா? இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கணும் மெயினாக. அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு u tt is equal to a squared u of xx. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் இது வந்து k is equal to h by a. தேர்ட் ஒன் வந்து u of I, 1 is equal to u of I minus 1, 0 plus u of I plus 1, 0 by 2. இதில் வந்துட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா u of I, minus 1ம் u of வெறும் I, 1 வந்து ஈக்குவல்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் கண்டிஷன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு வந்து